அத்துல் கவாண்டேயோட பீயிங் மார்ட்டல் புக் படித்ததுக்கப்புறமா மொத்தம் எனக்கு 2 விஷயம் யோசிக்க வச்சுது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, வாட் ஆக்சுவலி மேட்டர்ஸ் இன் தி எண்ட், குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆர் குவான்டிட்டி ஆஃப் லைஃப். நம்ம வீட்டில் பொதுவாக வயசானவங்களாம் இருக்கிறப்போ அவங்கள கேர் பண்ணுறோங்கிற பேரில் நீ இதை பண்ணக்கூடாது, நீ இதை சாப்பிடக்கூடாது, நீ இங்கே வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட அட்டானமியை அவங்க இழந்துகிட்டே வராங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வெல்பீயிங்கோட அவங்களோட சர்வைவல் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிற மாதிரி. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம கிடைக்கிறத விட அவங்க என்ன தராங்க அப்படிங்கிறது தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ சப்போஸ் நான் அப்பாவாக இருந்தேன் அப்படின்னா என் பையனுக்கு என் சைட்லேருந்து எதெல்லாம் கரெக்டுன்னு தோணுமோ அதெல்லாமே அவனுக்கு பண்ணி கொடுப்பேன். ஆனால் அவன் சைட்லேருந்து அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்குங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபாதர் சன்குள்ளே மட்டும் இல்லாமல் எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லையும் இதை எடுத்துகிட்டு போனால் இன்னும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். குவாலிட்டி ஆஃப் லைஃப் முக்கியமா இல்லை குவான்டிட்டி ஆஃப் லைஃப் முக்கியமாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள்.